சூர்யா வந்து ஸ்வேதா வச்சு வந்து என்ன பண்ணுறாரு, மகா வெறுப்பேத்துற மாதிரி மகாவும் வந்து அவங்க மாமா கூட பழகி வந்து பாட்டி சொல்படி வந்து வெறுப்பேத்துறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க மாமாவும் வந்து மகா அதுக்கப்புறம் அ சூ சூர்யா 3 பேருமே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ம் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படியாவது வந்து மகாவ கூட்டின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு கால்ல அடிபட்டுடுது. அதை பேஸ் பண்ணி வந்து மகாவ வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு நம்ம சூர்யா. அடுத்து வந்து சூர்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நல்ல காலம் அவங்க மாமா வரல, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. மகா வருத்தப்படுறத பார்த்துட்டு வருத்தமாக இருக்கா அவங்க மாமா வரல. "நீ கவலைப்படாத, அப்படியே வந்து பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே வந்து மகா என்ன பண்ணுறாங்க, பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. "இப்படியே விட்டால் எப்படி? அவனை இப்படியே விடவே கூடாது. நாளைக்கே வந்து அந்த பையனை நான் வர வச்சிடறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு போகிறாங்க. இது எங்கே போய் முடியுமோ சொல்லிட்டு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி எனக்கு காசு கொடுக்க போகிறீங்க இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால் ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் "வேணாம்மா, எதுக்கு தேவையில்லாமல் மாடலிங்லாம் பண்ணிக்கிட்டு குடும்பமான போகும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா சொல்கிறதால சரி உனக்கு காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு நான் மாடலிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்து சித்ராவும் அவங்க பையனும் பார்த்துட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆயிடுறாரு வந்து கௌதம். உடனே கௌதம் சொல்கிறாரு, "இப்படியே இருந்தால் எப்படி? இதை விடவே மாட்டேன். நான் எப்படியாவது வந்து போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட தடுக்க போகிறேன்டா. நீ தடுக்காத. எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், அவளை வீட்டில் வந்து மாட்டி விடலாம். சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க சித்ரா. உடனே வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, போயிட்டு "ஐஸ்வர்யா, நீ உண்மையிலேயே மாடலிங் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. வேணா நீ மாடலிங் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதுக்காக இப்போலாம் வந்து வழியிலேன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. ஆம்பளையா லட்சமாக வீட்டில் வந்து சம்பாதிக்க மாட்டேங்கிற, பொண்டாட்டியை வேலைக்கு அமிச்சா அதில் சாப்பிட்லான்னு பார்க்குறியா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அதை கேட்டு வந்து கௌதம் வந்து இவளை வந்து ஏதாவது ஒரு பண்ணலான்னு நினச்சா நம்பவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து ஐஸ்வர்யா கிளம்பிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து "ஏமா இப்படிலாம் பண்ணுற மறுபடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு வேறு வழி இல்லைங்க, என் குழந்தைக்கு எனக்கும் காசு வேணும் இல்லையா, என் புருஷனும் சரியில்லை, என் மாமியாரும் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வந்து சொல்கிறாரு, "நீ எங்கேயும் போவேணாம்மா, கஷ்டப்பட வேணாம், கர்ப்பிணியாக இருக்கு, நீ கஷ்டப்படக்கூடாது. அதனால் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் புதுசாக கட்டுறோம் இல்லையா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை உன் பேர்லேயே நான் எழுதி வச்சுட்டேன், இந்தாம்மா பத்திரம்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அனாமிகாவால் தாங்கிக்கவும் முடியல, காயத்ரியால தாங்கிக்கவும் முடியல. இதெல்லாம் அநியாயம், எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க, இப்போ வந்தவளுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்களே, இது நியாயமா, அவெல்லாம் ஒரு ஆள்னு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. ரொம்ப கேவலமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து அனாமிகா பேசணுன்னு தாங்க முடியல நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. "நீ வாயை மூடுறியா, நீ பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தாத்தாவை ஏற்று பேசுகிற, நீ அந்தளவு பெரியவளாயிட்டியா, இது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே ஏற்று பேசுனதில்லை தாத்தாவை, நீ உன் விஷயத்துக்கு ஏற்று பேசுகிற, அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது, என் விஷயத்துக்கு நீ வந்த அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாங்க. அனாமிகா பார்த்து பயந்துடுறாங்க, அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. அடுத்து வந்து காயத்ரி சொல்கிறாங்க, "ஏன் நான் வந்தால் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேனா" அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தா வந்து, "இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, இங்கே பாருமா காயத்ரி, நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிடுற, ஒரு பெரிய வீட்டுக்கு நான் சொல்கிறேன், ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து, "என்ன நினச்சிட்டு இருக்க, என் அப்பாவையும் ஏற்று பேசுறியா, வர வர உன் மருமக கூட சேர்ந்து உருப்படாமல் போயிட்டேன், அவ்வளோதான், உன என்ன செய்வேனே தெரியாது" அப்படின்றாரு. ராகவன் வந்து, "இங்கே பாடுறா, உன் பொண்டாட்டி அடக்கி வை, அப்பாவே ஏற்று பேசுகிறான்" அப்படின்னு இரு உன்னை என்ன செய்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்க வீட்டுக்கார் வந்து வரப்புறையா பிள்ளை கையை பிடிச்சி ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து அனாமிகாவை பார்த்துட்டு விஜய் செமையாக திட்டி விடுறாரு. "என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், பெரியவங்களாம் ஏற்று பேசுகிறா, அந்தளவு நீ பெரிய மனுஷி ஆகிட்டியா, எங்கள் அம்மாக்கே இதில் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க, உனக்கு என்ன உரிமை, மரியாதை உள்ளே போ" அப்படின்னு திட்டி விடுறாரு. அனாமிகா பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன பார்த்து முறைக்கிற, இங்கே பார், எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி தாத்தா ஏதோ செய்கிறாரா, அது அவர் தனிப்பட்ட விஷயம், அதில் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, என் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு பட்டும் கூட வந்து திமிரு அடக்கலையா, உன் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத, மகா கிட்ட காட்டினாலும் என்கிட்ட காட்டினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், போ இங்கே இருந்து" அப்படின்றாங்க. அனாமிகா பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன இந்த ஐஸ்வர்யா இப்படி பேசுகிறாளே" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குற வந்து சித்ராவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யா எல்லாரையும் ஒரு வழி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன பார்க்குறீங்க அத்தை, இந்த சொத்தில் உங்களுக்கு எதாவது கொடுப்பேன்னு நினச்சிட்டிங்களா, அதெல்லாம் கிடையாது, எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் தாத்தா கொடுத்துருக்காரு. இங்கே பாருமா, இந்த சொத்தில் வர வருமானம் வந்து உனக்கு மட்டும்தான், புரியுதா, மாதம் மாதம் உனக்கு வருமானம் வீடு தேடி வந்துடும், உன்னோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், லட்சக்கணக்கில் வருமானம் வரும், நீ பத்திரமா பார்த்துக்கோ, உன் குழந்தைக்கு தேவையானது உனக்கு தேவையானது எல்லாமே நீ வாங்கிக்கலாம், காலம் ஃபுல்லாக இந்த சொத்து உனக்கு தாம்மா" அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து ஐஸ்வர்யாவுக்கு. "தேங்க்ஸ் தாத்தா" அப்படின்னு. "இதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான வேலைக்கெலாம் நீ போவாதம்மா, சந்தோஷமாக இருமா இந்த டைமில்" அப்படின்றாரு. "தேங்க்ஸ் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து மகாவை பார்த்து சொல்கிறாங்க, "எனக்கு இந்த குடும்பத்தில் வந்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு, என் வீட்டுக்காரி வந்து என் மாமியாரையும் பார்த்துட்டு, ஆனால் உண்மையிலே தாத்தா இவ்வளோ நல்லா எல்லாருக்குமே உதவி செய்கிறாருன்னொன்னே, தாத்தா ரொம்ப நல்ல மனசுக்காரு, நீ பாருக்கா, இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த வீட்டில்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முடியுது.